அம்மாவோட மரணத்தில் இருக்கும் மர்மம் குறித்து மக்களே நடத்தி விட்டார்கள் பாதி விசாரணை. அது வீதி விசாரணை. அட புண்ணியவான்களை இப்ப கேட்கிறீங்களே நீதி விசாரணை. இத்தனை நாள் எங்கே போய் உறங்கினீர்கள்? ஏன் குரல் கொடுக்க தயங்கினீர்கள்? பொன்னையா நீர்தான் சொன்னையா. இப்ப நீங்க சொல்றது என்னையா? ஆக கொக்கு தலையில வைக்க பாக்குறீங்க வெண்ணையா. மீத்தேன் திட்டத்தோட இன்னொரு மறு வடிவம் தானே சார் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம். இதுக்கு கையெழுத்து போட்ட இவரே அந்த போராட்டத்தில் போய் கலந்து பாரு. அந்த செப்டம்பர் 22 இருந்து இந்த பிப்ரவரி 5 வரை அந்த 137 நாட்கள் இடைப்பட்ட நாட்களில் நடந்தது என்ன என்ன என்ன? ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர்ப்பா இருந்தப்ப ஆக்ஷன் எடுக்காம இப்ப என்ன வந்து பண்றாரு ஆக்டிங்? கேட்க மாட்டாங்களா மக்கள்? மன்னார்குடி கூட்டத்தை எதிர்த்து யாருமே பேச தயங்கினப்ப நான் பேசினேன். இன்றைக்கு நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றது. அம்மாவுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மம் குறித்து நீதி விசாரணை வேண்டும் என்று சிலர் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்ணாவிரதம் இருப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் சில கருத்துக்களை சில காலகட்டத்திற்கு பிறகு நான் பதிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்ற காரணத்தால் சொல்றேன். அன்றைய முதல்வர் அம்மா அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது செப்டம்பர் 22 அந்த 22 முதல் தான் வகித்த முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த கடிதத்தை மேதகு கவர்னரிடம் பிப்ரவரி 5 கொடுக்கிறார். அந்த செப்டம்பர் 22 இருந்து இந்த பிப்ரவரி 5 வரை அந்த 137 நாட்கள், இந்த இடைப்பட்ட நாட்களில் நடந்தது என்ன என்ன என்ன? அதை என்ன 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 நெஞ்சு கொதிக்குது ஐயா. ஓ பன்னீர்செல்வம் அணி இந்த இடைப்பட்ட நாட்களில் செய்தது என்ன பணி? யாரோ பூனைக்கு கட்டுவார்கள் மணி. அதற்கு பிறகு கொடிகட்ட இவர்கள் வாங்கி வந்திருக்கிறார்கள் துணி. கொடி பிடிக்க ஏன் கொடி பிடிப்பதற்காக இவர்கள் வாங்கி வந்திருக்கிறார்கள் துணி. அதாவது மார்ச் 2 அம்மாவுடைய மரணத்தில் குற்றவாளிகளை நெருங்கிவிட்டோம் என்று முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் அவர்கள் கொடுத்திருக்கிறார் ஒரு பரபரப்பு பேட்டி. சரி, இப்போதுதான் குற்றவாளிகளை நெருங்கினீர்கள். அப்படி என்றால் இத்தனை நாள் எங்கே போய் உறங்கினீர்கள்? ஏன் குரல் கொடுக்க தயங்கினீர்கள் என்பதே என்னுடைய கேள்வி. இப்ப கொதிக்கிறீங்களே ஐயா PH பாண்டி, அப்ப அப்போலோவில் அம்மா இருந்தப்ப ஏன் குதிக்கல தாண்டி? ஏன் மர்மங்களை எடுக்கல தோண்டி? நீங்க ஏன் தொண்டர்களை விடவில்லை தூண்டி? மௌனம் சாதித்தீர்கள் எதற்காக வேண்டி? சரி, அப்போலோ மருத்துவமனையில் அம்மா நல்லாதான் இருக்காங்க நல்லாதான் இருக்காங்கன்னு அப்படின்னு ஐயா பொன்னையா நீர்தான் சொன்னையா. இப்ப நீங்க சொல்றது என்னையா? ஆக கொக்கு தலையில வைக்க பாக்குறீங்க வெண்ணையா. அதாவது இப்ப நீதி விசாரணை வேணும்னு ஐயா OPS அணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் குதிக்கிறாங்களே, அன்னைக்கு ஏன் அப்போலோவில் நீட்டி விட்டார்கள் கம்பி? இப்ப குதிக்கிறாங்க எம்பி, அன்னைக்கு ஏன் நீட்டி விட்டாங்க கம்பி? அம்மாவுடைய நிலையை நினைச்சு கொதிக்கலையா இவர்களுக்கு கும்பி? அத வயிறு கொதிக்கலையா உயிர் துடிக்கலையான்னு கேட்கிறேன். அப்போலோவில் அம்மா நோய்வாய்ப்பட்ட போது பன்னீர் ஐயா தான் தற்காலிக முதல்வர். அப்புறம் அம்மா மறைவை ஒட்டி அவர்தான் முதல்வர். அப்ப அருந்தவ புதல்வரா இருக்கிறப்ப கேட்கிறார் நீதி விசாரணை. அப்ப முதல்வரா இருந்தப்ப அவர் ஏன் செய்யல இப்படி ஒரு யோசனை? கேட்பமுல்ல. இப்ப நீதி விசாரணை கேட்டு 8 இருக்க போறாங்களாம் உண்ணாவிரதம். அப்ப 137 நாட்கள் இருந்தீங்களே, அது என்ன விரதம்? ஒருவேளை அதுக்கு பேரு தான் மௌன விரதம். முதல்வர் பதவி உங்க கையில இருந்தப்ப அம்மாவை நினைச்சு ஏன் கொதிக்கல ரத்தம்? ஏன் கொஞ்சம் கூட போடல சத்தம்?
ஏன் நீதி விசாரணை கேட்டு போடல சட்டம்? கேட்போம்ல. அம்மாவோட மரணத்தில் இருக்கும் மர்மம் குறித்து மக்களே நடத்தி விட்டார்கள் பாதி விசாரணை. அது வீதி விசாரணை. அட புண்ணியவான்களை இப்ப கேட்கிறீங்களே நீதி விசாரணை நியாயமா? தமிழக முதல்வரா இருந்தப்ப இவர் கையில தான் இருந்தது முதன்மையான அதிகாரம். அப்போது நீதி விசாரணை வேண்டும் என்று தேடி இருக்க வேண்டும் பரிகாரம். தும்ப விட்டுட்டு வாழ பிடிச்ச கதையா இப்போது எடுக்க பார்க்கிறார் புனிதாவதாரம். பூசி பார்க்கிறார் புதிய அரிதாரம். சுருக்கமாக சொன்னால் காலம் கடந்து கண்கட்ட பின்னே செய்கிறார் சூரிய நமஸ்காரம். ஆனால் என் பார்வையில் இது ஏதோ ஒரு சூரியனுக்காக இவர் செய்யும் காரிய நமஸ்காரம். முதல்வர் பதவியில் இருந்த இவர் ராஜினாமா செய்த கடிதத்தை மிரட்டி வாங்கினார்களாம். மிரட்டலுக்கு ஒரு சாதாரண குடிமகன் அஞ்சலாம். ஒரு நாட்டின் முதல்வராக இருக்கும் தலைமகன் அஞ்சலாமா? ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தின் மிரட்டலுக்கு அஞ்சுகின்ற கெஞ்சுகின்ற ஒருவர் அதிமுகவுக்கு தாங்க முடியுமா தலைமை என்பதுதான் என்னுடைய கேள்வி. அவரை வைத்து சிலர் நடத்தி பார்க்கட்டும் வேள்வி. எனக்கு என்னைக்கு தெரியுமா ரொம்ப நான் தமிழ்நாட்டில் ஷாக்கான, கவர்னர்கிட்ட போய் என்னை மிரட்டி கடிதம் வாங்கினாங்க அப்படின்னு போய் சொல்றாரு. சொல்லாமா சார்? ஒரு பிளாக்மெயில் ஒருத்தங்க பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு. அது ஐ திங்க் 503 503 அக்கார்டிங் இபிகோ 503ல ஒரு பெட்டிஷன் கமிஷன் அடிங்க. ஏன் கவர்னர்கிட்ட போறீங்க? கவர்னர்கிட்ட போறதுக்கு முன்னாடி கமிஷனர்கிட்ட போய் ஒரு பெட்டிஷன் என்ன பிளாக்மெயில் தான் பண்ணி வாங்குறாங்கன்னு கொடுத்திருந்தா இந்த நிலைமை வருமா? எங்க இன்னைக்கு போய் நீதி விசாரணை வேணும்னு கேட்கக்கூடாது. இவர் கையில இருக்குது தீப்புட்டி, இவர் கையில இருக்குது கற்பூரம். அன்னைக்கு பத்த வைக்காம இப்ப கொஞ்சம் கற்பூரம் இருக்கு பத்த வைக்கணும், கொஞ்சம் யாராவது தீப்பெட்டி வச்சிருக்கீங்களா, யாராவது கொஞ்சம் மேட்ச் பாக்ஸ் வச்சிருக்கீங்களா, யாராவது கொஞ்சம் லைட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு சார். என்ன சார் இது விந்த? இதெல்லாம் நம்ம நாட்டில் இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இவங்க நீதி விசாரணை கேட்குறாங்க. இன்னொரு மேட்டர் சார், செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அம்மாவை போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. பண்ண உடனே செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி காவேரி தீர்ப்பாயத்துக்கு ஒரு டிஸ்கஷன் கூட்டம் கூட்டப்பட்டு தான் அம்மா தலைமையில். அம்மா தான் முதல்வர், அன்றைய முதல்வர் அம்மா கூட்டப்பட்டதுக்கு அன்றைக்கி சிறப்பு நம்மளுடைய சிறப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஷீலா பாலகிருஷ்ணன் அம்மா, அப்புறமா நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரி வந்து ராம்மோகன் ராவ், அது மட்டும் இல்லாமல் அம்மாவுடைய அந்தரங்க காரியதரிசி வெங்கட்ரமணன் மற்றும் ராமலிங்கம் ஐஏஎஸ், இவங்கெல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்களாம். அம்மா வந்து ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறாங்களாம். எடுத்தாங்கன்னு செய்தி குறிப்பு வெளியிட்டீங்களா தமிழக அரசு சார்பில்? நான் கேட்குறேன், நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நான் கேட்குறேன், அப்படி அம்மா கலந்துக்கிட்டு ஒரு முடிவெடுத்தா அவங்க என்னென்ன டிஸ்கஷன் பண்ணி கீழே போடுவாங்கல்ல ஒரு நோட்டு, அதாவது குறிப்பில் கையெழுத்து போடுவாங்க நோட்டு, அதை எடுத்து காட்டுங்க எங்க இந்த நோட்டு. அதற்கு பிறகு இந்த நோட்டில் கையெழுத்து போட்டிருக்கணும். அதுக்கு பிறகு அம்மா கையெழுத்து போடுறதுக்கு தயங்கினாங்க. அப்புறமா அம்மா வச்சாங்க கை நாட்டு. அன்னைக்கு குறிப்பு வெளியிட்ட தமிழக அரசுல அம்மா குறிப்பில் கையெழுத்து போட்டாங்களா, எங்க அந்த நோட்டு, அதை எடுத்து காட்டு. அதுக்கப்புறம் தானே அம்மா அந்த தேர்தல் பிரச்சனை வந்தப்ப வச்சாங்க கை நாட்டு. நீங்க எங்கள்கிட்ட நீதி விசாரணைகள் நீங்க வந்து உண்மையை வந்து நாட்டுங்க, நாட்டு மக்களுக்கு காட்டுங்க கேட்போம். சரி, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இன்னைக்கு 22லேருந்து அனுமதிக்கப்பட்ட அம்மாவை அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இன்னைக்கு மேதகு கவர்னர் ஐயா போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பார்க்க முயற்சி பண்ணுறாரு. மறுநாள் செய்தி சொல்கிறாங்க, அவர் பார்க்கறதுக்கு முற்பட்டார், முடியல அப்படின்னு நம்ம கவர்னர் சொல்கிறாரு. அதை யார் சொல்கிறாரு? அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் இந்த ரிச்சர்ட் ஃபீலே, அப்புறமா வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய பாபு ஆப்ரஹாம், அண்ட் தென் நம்ம தமிழக அரசின் சார்பாக இருக்கக்கூடிய டாக்டர் பாலாஜி, இவங்க சொல்கிறாங்க அவர் பார்க்க முற்பட்டார் ஆனால் பார்க்க முடியலன்னு. சரி, இது 2, இது அக்டோபர் 2. அப்படியே கட் பண்ணுறோம் சினிமா டைரக்டர் மாதிரி. அக்டோபர் 22 அன்னைக்கு இதே அம்மாவை கவர்னர் பார்க்கறதுக்கு வராராம். பார்க்க வந்தோடனே பார்க்கறதுக்கு வந்து அவங்க வந்து மாஸ்க் போட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தாங்க, வாயை திறந்து அம்மாவால் பேச முடியல. ஆனால் கை விரலை உயர்த்தி சைகையால் அம்மா பேசுனாங்க அப்படின்னு இவங்க செய்தி விளையாடுறாங்க.
நான் கேட்கிறேன், சைகையால கட்டவரலை காட்டி கட்டவரலை உயர்த்தினாங்களே, எனக்கு ஒரு சந்தேகம். நான் கேட்கிறேன், இடது கை கட்ட விரலை காட்டினாங்களா, வலது கை கட்ட விரலை காட்டினாங்களா? எல்லாருக்கும் இடது வலது இருக்கும் இல்ல, ஏன் சொல்லல? ஆனா இவங்க அம்மாவை பார்த்ததாவும் அந்த அம்மா கை தூக்கி நான் நலமா தான் இருக்கிறேன்னு சைகை காட்டுறது இவங்க சொன்னாங்க. ஆனா மறுநாள் கவர்னர் ஐயா அதையே மறுத்துட்டார். இந்த டாக்டர் சொன்னதை மறுத்துட்டார். எவ்வளவு முரண்பாடு, எவ்வளவு முரண்பாடு! நான் கேட்கிறேன், இவ்வளவு முரண்பாடும் இவ்வளவு குளறுபடியும் நடந்துகிட்டு இருக்க. அப்ப பன்னீர்செல்வம் ஐயா தானே ஐயா ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர். ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர்ப்பா இருந்தப்ப ஆக்ஷன் எடுக்காம இப்ப என்ன வந்து பண்றாரு ஆக்டிங்? கேட்க மாட்டாங்களா மக்கள்? ஒரு அரசியல்வாதியா பேசல, ஒரு ஆன்மீகவாதியா பேசுங்க. அது மட்டும் இல்ல, அந்த அம்மா பொதுச் செயலாளர் ஆகட்டும், ஆனால் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக ஜாதகம் இன்றைக்கு செய்யலாம், கொஞ்சம் சாதகம், ஆனா ஆக முடியாதுன்னு சேலஞ்ச் பண்ணி அறிக்கை விட்டுருங்க. எடுத்து பாருங்க, கோயம்புத்தூர் கொடுக்குற பேட்டி. 1 மணி நேரம் கூட முதலமைச்சராக ஆக முடியாது, இவர் தமிழகத்தின் முதல்வராக வரக்கூடாது என்று அத்தனை மக்களும் செய்கிறார்கள் பிரார்த்தனை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர். எல்லாரும், அது மட்டும் ஆஞ்சநேயா, ஸ்ரீ ராமஜெயம், நமோ நமச்சிவாயா, நமோ நாராயண, அத்தனை மக்களும் இந்த அம்மா முதல்வராக ஆகக்கூடாது என்று செய்கிறார்கள் பிரார்த்தனை என்று கொடுத்தேன் ஒரு வாக்கு. இதே வேற யாராவது சொன்னா, குருவாயூர் ஜோதிடர் சொன்னார் அவர் வாக்கு பலித்ததுன்னு வேற ப்ரொஃபஷன் போலாம், சொன்னது பலிச்சது. இறைவனருள் ஆன்மீகவாதியா நான் எதுக்கு சொல்ல வரேன்? இப்படி ஒரு ஆன்மீகவாதியா இருக்கக்கூடிய எனக்கு இன்னைக்கு காலம் கடந்து நீதி விசாரணைன்னு இவர் பேசுறது. திடீர்னு போனாராம், அம்மாவுடைய இதுக்கு போனார், சமாதிக்கு போனாராம், அப்புறமா இவர் தியானம் பண்ணாராம். என்னங்க பன்னீர்செல்வம் என்று இவர்கள் உருவாக்குவது ஒரு மாயை, யாரோ நகர்த்துகிறார்கள் காயை. இந்த மாயையை மற்றவர்கள் நம்பிக்கொண்டிருக்கலாம். மாயவரத்தில் பிறந்த நான் பிறந்தது மாயவரம், இறைவன் வருளால் நான் வாங்கி வந்தது மாயவரம். நான் பிறந்த மாயவரத்தில் பிறந்த எங்க ஊருக்கு மாயவரத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, துலா கட்டம். அங்கதான் துலா உற்சவம் நடக்கும், அந்த காவேரிக்கு பேரு துலா கட்டம். நான் பிறந்தது துலா கட்டம். எனக்கு தெரியும் பல கட்டம், எனக்கு தெரியும் பல கட்டம். நான் சட்டத்தையும் பார்த்தவன், நான் திட்டத்தையும் பார்த்தவன், வட்டத்தையும் பார்த்தவன், நான் ஜாதக கட்டத்தையும் பார்த்தேன். எனக்கு தெரியும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஜாதகம், எனக்கு தெரியும் பலரது ஜாதகம். இன்னைக்கு எடப்பாடி முதல்வர் ஆவார் யார் எதிர்பார்த்தீங்க? மக்கள் யாரையும் போட முடியாது. ஆண்டவன் எழுதி வச்சிருக்கிறான், இன்னார் தான் வருவாங்க, இன்னார் தான் வருவாங்க, அதெல்லாம் கிடையாது. சாதக கட்டத்தில் இடம் இருந்தா அன்னைக்கு சொன்னேன், சாமி அறையில சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருக்கவங்க கூடிய சாம்ராஜ்யத்தை ஆள்றதுக்கு ஆகிக்கலாம் ராணி. ஆனா இவர்களுக்கு ஜாதகம் இப்ப சாதகம் செய்யற மாதிரி தெரியும், ஆனா முடியாதுன்னு அம்மாவுக்கு சொன்ன. அதே தான் சொல்றேன், ஜாதக கட்டத்தில் மட்டும் இடம் இருந்தா மாளிகையில பிறந்தவங்க தான் மன்னராகணும்னு விதி இல்லை. மன்னராட்சி காலத்திலேயே மாளிகையில் பிறந்தவங்க தான் மன்னராகணும்னு அவசியம் இல்லை. மண்பாண்டத்தை குழைத்து மண்பாண்டத்தை வித்துக்கிட்டு இருக்கக்கூடியவன் கூட ஜாதகம் நினைத்தால் மண்பாண்டம் விற்பவரை கூட மண்ணாலும் மன்னனாக செய்துவிடும், மகுடத்தை கொடுத்து விடும். அதுக்கு பேரு தான் ஜாதகம், அதுக்கு பேரு தான் கட்டம். இதை நிர்ணயிக்கிறது காலம். இது காலம் எழுதி வச்ச சட்டம், இது காலம் போடக்கூடிய கணக்கு. ஆனா மனித மனம் போடுத, நாம போடுறது ஞால கணக்கு. ஆனா இதை மீறி இருக்குது கால கணக்கு. அந்த காலக்கணக்கை ஒரு ஆன்மீகவாதியாக அறிந்தவனாக புரிந்தவனாக இந்த காலகட்டத்தில் அன்னைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்ப அந்த மாணவர்கள் தடியடி நடத்தணும் ஒன்று சொன்னேன். பாவம் பன்னீர் அப்படின்னு அது என்ன மீனிங்? இப்பவும் சொல்றோம், பாவம் பன்னீர். இவரை வச்சுக்கிட்டு திரைமறைவில் வேற யாரோ காய நகர்த்துறாங்கன்னு சொன்ன, உண்மையா இல்லையா? ஆமா, வேற யாரோ காய நகர்த்துறாங்க, என்னால எதுவும் பண்ண முடியல, கையை தூக்கிட்டு அன்னைக்கு சொல்லியிருந்தா அது ஹீரோயிசம், அது ஹீரோயிசம். என்ன மிரட்டி கத்தியை வச்சு கடிதம் வாங்கிட்டாங்க அப்படின்னு போயிட்டு கவர்னர்கிட்ட கடிதம் கொடுத்தா இது ஹீரோயிசமா? எம்ஜிஆர்லாம், மக்கள் தலைவர் எம்ஜிஆர்லாம் கலைஞருடைய ஆட்சியை எதிர்த்து போராடின தி ரியல் ஹீரோ. கலைஞரோட ஆட்சி காலத்தில்
எதிர்த்து திண்டுக்கல் எலெக்ஷன் நின்று அடிபட்டு வளர்த்த அந்த மக்கள் திலகம் புரட்சி நடிகர் பொன்மன செம்மல், நாடோடி மன்னன், நாடாண்ட மன்னன், மன்னாதி மன்னன், மன்னாண்ட மன்னன் அந்த எம்ஜிஆர் இங்கே. அது மட்டும் இல்ல, கலைஞரோட ஆட்சி காலத்தில் இந்த அம்மா எப்படி போராடி இருப்பாங்க? கலைஞரை எதிர்த்து வாழ முடியுமா? சட்டசபையில் சேலையை பிடிச்சு அம்மா இழுத்தாங்களே, போராடினாங்க. அந்த அம்மா எங்க? மற்றவங்க எல்லாம் எங்க? என்னையா நாட்டில் டிராமா நடத்துறாங்க? அம்மாவோட துணிச்சல் வருமா? அம்மாவோட அந்த பேர், அம்மாவோட ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம். அவருக்கு யாரிடத்திலும் இல்லை அச்சம். அவருக்கு இருக்கிறது வெற்றியின் மச்சம். அவருக்கு முன்னால் சிலர் எல்லாம் துச்சம். அவர்கள் எல்லாம் ஆகிவிடுவார்கள் அவர் துப்புகின்ற எச்சம். அதிமுக புதுக்கோட்டையில வாங்கக்கூடிய வாக்கு வித்தியாசங்களின் எண்ணிக்கை 1,00,000 அப்படின்னு புதுக்கோட்டை தேர்தலில் போய் பேசணும் சார். இன்னைக்கு ஒருத்தரோட பேரை கூட மாத்தி நான் பேசினேன். நான் எனக்கு ஒரு கணக்கில் பேசினேன். நான் கேட்கிறேன், காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி தேர்தலில், பாராளுமன்ற தேர்தல் அம்மா வெற்றி வாய்ப்பை இழந்து இருக்கிற நேரத்தில், அதுவும் காஞ்சி சங்கராச்சாரியாரை கைது பண்ணியிருந்த நேரத்தில், காஞ்சிபுரத்திலும் கும்மிடிப்பூண்டிலும் இடைத்தேர்தல். யார சார் அம்மா? யாருமே டோன்ட் கேர். அன்னைக்கு முன்னாள் பிரதம மந்திரி வாஜ்பாயா, இல்ல லைட் பாயா, இல்ல வாட்டர் பாயா, யார்? டோன்ட் கேர் கேரக்டர். ஆனா அந்த அம்மா காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி தேர்தலுக்கு அன்னைக்கு தான் திமுக விட்டு விலக்கப்பட்டனா, லட்சிய திமுக ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் நான் காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி இடைத்தேர்தல் நிற்பேன்னு தம்பி தீராஜேந்தரையும் லட்சிய திமுகவையும் காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி தேர்தலுக்கு அழைக்கிறேன். நமதி எம்ஜிஆர் கொடுத்தாங்க அழைப்பு. யாருக்காக கொடுத்துருப்பாங்களா அழைப்பு? அது பன்னீர்செல்வத்துக்கு தெரியாதா? பன்னீர்செல்வத்துக்கு தெரியாதா? இல்ல காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி தேர்தலில் வெற்றி பெறதுக்கு முன்னாடியே 2 தொகுதியும் இப்படி பேசி 100 சொச்ச பொதுக்கூட்டம் பேசினேன். நன்றி தெரிவிச்சு அம்மா கடிதம் கொடுத்தாங்களே, பன்னீர்செல்வையாவுக்கு தெரியாதா? புதுக்கோட்டை தேர்தலில் திமுக நிக்காம விஜயகாந்த் மட்டும் நின்னாரு. நம்ம என்னோட நண்பர் விஜயகாந்த், தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள், திரைப்பட நடிகரும் தேமுதிகவின் தலைவருமான விஜயகாந்த் நின்னாரு. அப்ப புதுக்கோட்டை எலெக்ஷனுக்கு அம்மாவால் அழைக்கப்பட்டவன் டி ராஜேந்தரியா? இதெல்லாம் வரலாறு. எல்லா வரலாறையும் மறைச்சுக்குங்க. எனக்கு வேணாம், எனக்கு அப்படி இருக்குது வரலாறு. நாம் படித்த எம்ஏ வரலாறு எனக்கு சோறு போட்டுக்கிட்டு போகிறோம். இந்த தமிழ்நாட்டில் மக்கள் திலகம் புரட்சி நடிகரோட ஆட்சியில் ஆரம்பித்து, அம்மாவுடைய ஆட்சியில் இருக்கட்டும், கலைஞரோட ஆட்சியில், அத்தனை முதலமைச்சர் ஆட்சியில் எதிர்த்து போராடி இருக்கேன். ஈழத்தமிழர்கள் பிரச்சனைக்காக சோனியா காந்தியுடைய அந்த காங்கிரஸ் மாஃபியா எதிர்த்து போராடி இருக்கிறேன். எல்லா மாஃபியாவும் எதிர்த்து போராடி இருக்கிறேன். இப்பவும் இன்னை வரைக்கும் போராடிட்டு இருக்கேன். என் போராட்டத்துக்கெல்லாம் யாரும் பூமாலை போடணும், என் போராட்ட உணர்வுக்கெல்லாம் யாரும் பொன்னாடை போத்தணும், என் போராட்ட குணத்தெல்லாம் யாராவது பாராட்டணும், யாராவது எனக்கு ஏதாவது பத்திரம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தலாம் நான் பதிவு பண்ணல. நான் ஒரு ஆன்மீகவாதியா இந்த கருத்தை தமிழ்நாட்டுக்கு பதிவு பண்ணியே தீரணும். அடிக்குது மணி, இது என்னோட பணி. மன்னார்குடி கூட்டத்தை எதிர்த்து யாருமே பேச தயங்கினப்ப நான் பேசினேன், போராடி இருக்கிறேன். அம்மாவுடைய ஆட்சியில இதே மன்னார்குடி ஃபேமிலியோட டாமினேஷன் இல்லையா இருந்தது. இதே இடத்துல கேள்வி கேட்டாங்க சிலம்பரசனோட பீப் சாங் மேட்ரப்ப. என்ன காரணம்? இன்னைக்கு தனித்து நிப்பேன்னு சரத்குமார சொல்றாரு, நிற்கிறேன்னு சொல்றாரு. சமத்துவ கட்சி சரத்குமார் நடிகர் சங்கம் தேர்தலில் நிற்கிறேன்னு சொன்னப்ப சின்னமாக அது பிடிக்கல. இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இண்டஸ்ட்ரியில யாரும் நிக்க கூடாதுன்னு. அந்த மேட்ருலாம் அந்த அரசியல்லாம் தெரியாம சிலம்பரசன் போய் நடிகர் சங்கத்தில் நின்னாரு. அதற்கு அவர் சந்திச்ச யாரோட பையன்? டி ராஜேந்தரோட பையன். அவருக்கு என்ன அரசியல்? ஏதோ நடிகர் சங்கத்தில் நின்னாரு. எவ்வளவு பிரச்சனை? அவர் வெற்றி பெற்றதை கூட லேட்டா அவருக்கு சில வாக்குகள்ல தோல்வி பெற்றது அறிவிக்கப்பட்டது. தாங்கணும். பீப்சாங் பிரச்சனை இன்னைக்கு எங்க போச்சு இந்த பிரச்சனை? ஓபிஎஸ் வழிநடத்துறது திமுக தான் அப்படின்னு சொல்லுவீங்களா? நான் இதை பாருங்க, அது என்னோட அறிக்கை படிங்க. தம்பி அறிக்கை வந்துச்சுன்னா அறிக்கை கிளீனா படிச்சுக்கங்க. நான் எது பாருங்க, அதாவது இருங்க ஒரே ஒரு நிமிஷம். தெரியுமா, ஜாதகத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது, ஏன்னா இல்ல 9 கிரகம் இருக்கு. அதுல சூரியன் தான் மீதி. அவர் ஏதோ ஒரு சூரியனுக்காக பண்ணக்கூடிய காரிய நமஸ்காரம் சொன்னா 1000 அர்த்தம் இருக்கும். நீங்க இதற்கு நான் இதுக்கெல்லாம் விளக்கம் தர மாட்டேன் சார். அது நீங்க அது திமுகன்னு சொன்னா அதுக்கு பேர் நான் அந்த கட்சியில இருந்திருக்கேன். அந்த சூரியன் முன்னாடி ஒரு வார்த்தை வரும், அது இருந்தா தான் அந்த கட்சி.
புரியுதா? இதுக்கு பதிலாக இப்போ ஜெயலலிதா கொல்லப்பட்டாங்கன்னு சொல்றீங்களா? அது அந்த சந்தேகம் உங்களுக்கு அது பொண்ணுங்க. நான் அன்று தொட்டு இன்று வரைக்கும் நான் என்ன சொல்றேன், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். அந்த அம்மாவுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்ம நாவல் மாதிரி இருக்க, மர்மம் முடிச்சிருக்க, இதை ஏன் அவுக்கல? ஒரு மாநில அரசு இங்க இருக்கு, மத்தியில் இருக்குல்ல பாரதிய ஜனதா அரசு, ஏன் பாக்குறாங்க வேடிக்கை? ஏன் இத்தனை நாள் பாக்குறாங்க வேடிக்கை? அதுதாங்க என்னோட கேள்வி. ஏன் பாக்குறாங்க வேடிக்கை? அம்மா அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப வந்து பாக்குறதுக்கு வரல பிரதமர் மோடி. அம்மாளா அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப நான் போய் பார்க்கல இந்த தாடி. என்ன ரீசன்? அன்னைக்கே வச்சு சொன்னேன். என்னோட அக்டோபர் அம்மா அப்போலோ இது பண்ணப்பட்டது செப்டம்பர் 22. அக்டோபர் 3ஆம் தேதி என் பிறந்த நாள் அன்னைக்கு, என் பிறந்த நாளை நான் கொண்டாட தயங்குறேன் அப்படின்னு பேட்டி கொடுத்தேன் இதே இடத்துல. என்ன காரணம் சார்? நீங்க என்னன்னு விசாரிங்க, சொல்லுங்க. ஒரு சாதாரண ஒரு குக்கிராமத்தில் யாரோ ஒரு கோகிலான்ற ஒரு பொண்ணும் யாரோ கூட மரணம் அடைஞ்சிட்டா அதை காவல்துறை துருவி கண்டுபிடிக்கணும் என்னென்னமோலாம் சொல்றீங்களே. ஒரு தமிழ்நாட்டோட முதல்வருங்க கிட்டத்தட்ட எத்தனை நாள்? செப்டம்பர் 22 மார்ச், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5 மாசம், 150 நாள், அதுல ஒரு 8 நாள், 158 நாள். என்னங்க இது? என்ன ஒரு அந்த அம்மாவுடைய ஏன் மத்திய அரசு இன்னை வரைக்கும் பண்றாங்க டிலே? நானும் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். sometimes Saturn he will deny but he won't deny. Saturn sometimes he will delay but he won't deny. நானும் பொறுத்து பார்த்தேன். இத்தனை நாளா விட்டுட்டு இப்ப திடீர்னு என்ன? அதுதான் என்னோட கேள்வி. செயல்படுறதுக்கு பின்னாடி என்ன ஆதாயம் இருக்கு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா கட்சியில பொறுப்பு போயிடுச்சு, வேற ஒருத்தர் செயல்படாத. இன்னொன்னு ஒரே ஒரு நிமிஷம் சார். நான் ஒரு மேட்ரு. அவர் வந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி இன்னைக்கு இதுக்கு மட்டும் மக்கள் பதில் சொல்லுவோம். அம்மாவை சசிகலா அம்மையாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவர் தான் முன்மொழிந்தார் அப்படின்னு அம்மாவோட போட்டோ, சசிகலா அம்மா போட்டோ, நடுவில் இவங்க உட்காந்துருப்பாரு, லெஃப்ட்ல எடப்பாடி ஒரு சிரிச்சுட்டு ஒரு போஸ் கொடுப்பார் பாருங்க. ஐயோ, மறந்து விட்ட நடிகர் சிவாஜி கணேசன் கூட அப்படி நடிக்க முடியாதியா? நீங்க இதுக்கு மேல என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. அந்த அம்மா முதல்வர் ஆகணும்னு முன்மொழிஞ்சதே இவர் தான். இல்லைங்க, கட்டாயப்படுத்துங்க, அன்னைக்கே வெளிப்படுத்துங்க. இல்லைங்க, நான் ஒன்று கேட்டேன், அறிக்கையில இருக்க கட்டாயப்படுத்தினா ஒரு கட்டாயத்துக்கு மிரட்டலுக்கு ஒரு நாட்டோட சாதாரண குடிமகன் அஞ்சலாம், முதல்வராக இருக்கக்கூடிய தலைமகன் அஞ்சலாமான்னு மட்டும் கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க சார். அந்த விளக்கெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லிட்டு வர சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், நீதி விசாரணை கேட்குறீங்க, இது அன்னைக்கே செஞ்சிருந்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டம் இருக்காத. காலங்கடந்து இப்ப பண்றீங்களே யோஜனை. நான் என்ன சொன்னேன், தும்ப விட்டுட்டு வாழை ஏன் பிடிக்கிறீங்க? இதை கூட கேட்க கூடாதா? நீதி விசாரணை அன்னையிலேருந்து சார் அத்தனை பேர் போராடிட்டு இருக்காங்க. அதுல ஏன் இல்லைங்கிறது தானே. காலம் கடந்து ஏன் இன்னொன்னு காலம் கடந்து இது பண்றாங்க, இதை வரவேற்கிறேன்னு வந்து திமுக தலைவர், செயல் தலைவர் அவரு சொல்லலாம். ஆனா பன்னீர்செல்வத்தை பத்தி இப்படி அவரு ஏதாவது கேள்வி கேட்டாரா? ஆனா நான் கேட்பேன் கேள்வி. ஏன்னா எனக்கு எந்த விதமான யார்ட்டையும் எதிர்பார்ப்பு இல்லை, பன்னீர்செல்வத்திட்டே எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை, சசிகலா அவங்களுடைய இதுலையா எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை, திமுகவா எனக்கிட்ட எதிர்பார்ப்பு. நான் யார்கிட்டையுமே எனக்கு இல்லை எதிர்பார்ப்பு. நான் என்கிட்ட இல்லை எதிர்பார்ப்பு. ஆனா தமிழ்நாட்டை செய்யணும்னு நினைக்கிற சரிபார்ப்பு. சார், ஒரு ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन. ஒருவேளை நீங்க ஜெயலலிதாவுக்கு நடந்து கொலைன்னு சந்தேகமா இருந்ததுன்னா அதுல ஓபிஎஸ்க்கும் கை இருக்குன்னு சொல்றீங்களா? நான் வந்து ஒன்று என்ன கேட்டால் இன்னொன்று சொல்லுவேன். அந்த மாதிரிலாம் நான் வந்து இந்த குறுக்குக்கு விசாரணை இந்த இதுக்கு நான் வரவே இல்லை. நீதி விசாரணை மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குங்க, அவங்க கீழே தாங்க சிபிஐ இருக்குது. அவங்க பண்ணிட்டு விசாரணை என்ன, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதையுமே. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. கேமராக்கள் ஆஃப் பண்ணிடுவாங்களாம். இதெல்லாம் ஊரறிந்த எல்லாருமே மக்கள் எல்லாம் இதெல்லாம் நெட்டில் எல்லாம் சோசியல் மீடியாவில் நான் சொல்லிட்டேன் பாருங்க. மக்கள் ஏற்கனவே நடத்திட்டாங்க பாதி விசாரணை. அது வந்து வீதி விசாரணை. காலம் கடந்து இவங்க கேட்குறாங்க நீதி விசாரணைன்னு சொல்லிட்டேன். அதனால இவங்க பண்ணட்டும், கண்டுபிடிக்கட்டும். கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, கண்டுபிடிச்சு சொல்லட்டும். இன்னொன்னு நான் என்ன சொல்றேன், மத்திய அரசே கண்டுபிடி. எதற்காக பிடித்து கொண்டிருக்கிறாய்? நண்டு பிடி. மத்திய அரசுடைய அந்த டாக்டர்கள் குழு வந்து சிகிச்சை மேற்கொண்டாங்க, அதனால இதுல பெரிய ஒளிமறைவு இல்லை அப்படிங்கிறது அந்த அதிமுக, அதாவது சசிகலா தரப்புல சொல்றாங்க. இப்ப இவரையும் நீங்க வந்து எதிர்க்கிறீங்க. நான் இன்னொன்னு இத்தனை நாள் எதிர்த்தேனா?
இல்ல காலங்கடந்து ஏன் பண்றீங்கன்ற ஒரு அதாவது எப்படி பதிவு பண்றீங்க பாருங்க. எவ்வளவு இது குதர்க்கமான வாதம் இல்ல. இப்ப பண்ணக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் ஏன் உன் கையில பதவி இருந்தப்ப பண்ணலன்னு கேட்கறது கூட இந்த நாட்டில் பாவமா இல்ல? எதுக்கலங்க? படிச்சிருக்கோம்ல, எம்ஏ படிச்சிருக்கோம்ல, எம்ஹெச்டி படிச்சிருக்கோம்ல. நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா. இந்த கேள்வி யாரு கேட்டிருக்கணும்? அன்னைக்கு முதல்வர் பதவி இருந்தப்ப பன்னீர்செல்வம் ஏன் கேட்கல, ஏன் நீதி விசாரணை கேட்கலன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற தலைவர் ஸ்டாலின் ஏன் சார் அன்னைக்கு பேசல? மன்னார்குடி கூட்டத்தை எதிர்த்து நாம் பேசுற வரைக்கும் அன்னைக்கு என்னைக்கு பேசிருக்காரு? ஏன் பேசல? கேட்டா திமுகவின் செயல் தலைவரா, சிங்கமா பணியாற்ற தலைவரா? ஏன் கேட்கல? நான் எதுக்குறேன்னு சொல்றீங்களே. இன்னொன்னு கேட்கிறேன், இன்னொன்னு இதே அப்போலோ மருத்துவமனையில் நான் என்ன கேட்டாங்க சார், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன கேட்டாங்க, நீங்க வாங்க வந்து பார்க்கணும், உளவுத்துறையிலே கூப்பிட்டாங்க. நீங்க ஏன் வந்து அம்மாவை பார்க்கல? பிறந்த நாள்ல கூட நான் வந்து அம்மாவை பார்க்கணும், பார்க்கறதுக்கு விடுவீங்களா? உடலன்னா சென்ட்ரல் ஜெயில் வாசல்லையே கலைஞரை கைது பண்ணப்ப சென்ட்ரல் ஜெயில் வாசல் கதவை உடைச்சவன் டி ராஜேந்தர். அப்போலோவுக்கு வந்தா கண்ணாடி கதவை உடைப்பேன் பரவாயில்லையான்னு ஒரு முதல்வராக இருந்த இவரால முடியல. இந்த நம்மளுடைய நண்பர் சங்கருடைய படத்துல முதல்வன், ஒரு நாள் முதல்வனா, நான்லாம் அப்படி ஒரு பொசிஷன்ல ஒரு எம்எல்ஏ இருந்தாலே ஆட்டுவேன். என்ன பவர்னு காட்டுவேன். நான் வந்து வன்முறைக்கு போக மாட்டேன், தர்ணா பண்ணுவேன். அப்படியே அப்போலோ ஹாஸ்பிட்டல் உட்காந்து தர்ணா பண்ணுவேன். ஏன் காட்ட விட மாட்டேங்கிறீங்க? கண்ணாடி வழியா காட்டு. ஏன் காட்டல? ஒரு நாள் முதல்வனா இருந்தா கூட கேட்கணும், அவன் தான் என் முதல்வர். இப்படிப்பட்ட பதவியை கையில வச்சுட்டு என்ன பண்ணாரு பன்னீர்செல்வம்? பறிச்சுட்டு இருந்தாரா வில்வம்? கேள்வி கேட்போம். ஜல்லிக்கட்டுக்கு போய் குரல் கொடுத்தீங்க, அந்த அதுவும் மாணவர்கள் எல்லாம் யாரோ அந்த ஜல்லிக்கட்டை வந்து எடுத்து வச்சு பேசுறாங்க. அது நல்லா போய் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆனிச்சு. அதோடைய அறுவடை பண்றதுக்கு மட்டும் வருவீங்க, அது வேற விஷயம். ஆனா அப்ப இது பண்ணீங்க. அன்னைக்கு இன்னொன்று கேட்குறேன், இது பண்ணீங்களே ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஒரு தீர்மானம் சட்டசபையில் போட்டீங்க. அந்த தீர்மானம் வந்து இது பண்ணிட்டு அதுக்கு வந்து அவ்வளோ மாணவர்களோட ப்ரெஷர் இருந்தது. அதே மாணவர்களுக்கு தான் நீட்டு தேர்வு. 8 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்களே. அதே தீர்மானத்துக்கு இன்னைக்கு உட்காந்து பேசுறீங்க, காலம் கடந்து பேசுறீங்க. சார், கேட்க வேண்டிய கேள்வி நான் கேட்பேன். இதே இப்போ ஒன்றும் இல்லை, நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டம், எரிவாயு எடுக்கக்கூடிய திட்டம். இதுக்கு 6ஆம் தேதி அன்னைக்கு புதுக்கோட்டை போகலாமான்னு டிக்கெட் போட்டிருந்தேன். அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கணும்னு நானும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் ஸ்டாலின் போவார். நேத்தி போனார், அங்கே போய் பேசுகிறாரு. ஆனால் அதுக்கு பிறகு மதிப்புக்குரிய மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயோட மகன், அன்புக்குரிய இனிய நண்பர் அன்புமணி ராமதாஸ் அங்கே போகிறாரு. அவர் தான் சார் ஒரு கேள்வி கேட்டார். ஏங்க திமுக ஆட்சியில் இதே ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்கும்போது தான் இந்த மீத்தேனுக்கு திட்டத்துக்கு கையெழுத்து போட்டதே இவரு. மீத்தேன் திட்டத்தோட இன்னொரு மறு வடிவம் தானே சார் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம். இதுக்கு கையெழுத்து போட்ட இவரே அந்த போராட்டத்தில் போய் கலந்துப்பாரு. அப்ப மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? இவங்க அங்க ஏன் மக்கள் இதே ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு மெரினா கடற்கரையில் போனப்ப நான் எம்ஜிஆருடைய மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய நினைவு இல்லத்துக்கு போயிட்டு எங்களோட கட்சிக்காரனோட கொடியோட போயிட்டு இருந்தேன். ஒரே பிரச்சனைங்க. அண்ணா, நான் கடற்கரைக்கு போனேன், சமாதிக்கு போகிறதுக்காக போனேன். அங்கே ஒரு பிரச்சனை சொன்னாங்க, பார்க்கலான்னு. அங்கே போகும்போது ஒரே பிரச்சனையாக இருந்து மாணவர்களாக இருந்தாங்க. உடனே போலீஸ்காரங்க வந்து நீங்கள் போகக்கூடாதுன்னாங்க. நான் கட்சி கொடியெல்லாம் காட்டி ஒரு சின்ன ஃபைட்டு கொடுத்தேன். உடனே இது உள்ளே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கொடியோடு இல்லாமல் டிஆர்எஸ் சொன்னோம். நான் உள்ளே போனேன், கொடி இறக்கிட்டு. கொடி இல்லாமல் போனேன். அப்போ தான் மாணவர்கள்லாம் கூடுறாங்க. 500 பேர் 1000 பேர் கூட அந்த நேரத்தில் போய் பேசின பிறகு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வரான். அடுத்து அங்கே ஸ்டாலின் வராரு, செயல் தலைவர், திமுகவின் செயல் தலைவர், சட்டமன்றத்தின் எதிர்கட்சி. அவர் அலோவ் பண்ணல, அந்த மேட்டருக்கு அலோவ் பண்ணல. ஆனா ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு, இந்த மீத்தேன் திட்டத்துக்கு, எரிவாயு எடுக்கிற திட்டத்துக்கு யாரோ மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்குமா, மாநிலத்தில் திமுக ஆட்சி இருக்குமா, இவர் தெரியாம கையெழுத்து போட்டுருவாராம். அது எப்படிங்க தெரியாம யாரு கையெழுத்து போடுவா? கண்ணை கட்டிட்டு கையெழுத்து போட்டாரா? தன்னை மருந்து கையெழுத்து போட்டாரா? தன்னிலை மருந்து கையெழுத்து போட்டாரா? எப்படி போட்டாரு கையெழுத்து? ஆனா இவர் போய் இந்த போராட்டத்தில் கலந்துப்பாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து தமிழ்நாட்டோட தலையெழுத்து. எத்தனை தடவை என்னோட அறிக்கையெல்லாம் படிங்க. டெல்லி ஏன் பார்க்கிறது வேடிக்கைன்னு
இதை உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது என்னுடைய கோரிக்கைன்னு எத்தனை தடவை சொல்லிப்பா. சார் தூங்குறவங்கள எழுப்பலாம் சார், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. நான் கேட்குறேன், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டாடுறீங்களே, இதை நான் கேட்குறேன், மத்திய அரசை பார்த்து கேட்குறேன். தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டத்தில் மேலே ஏன் சார் குறி வைக்கிறாங்க? மீத்தேன் கொண்டாந்தாங்க, திட்டம் மீத்தேன். எங்களோட விவசாய நிலங்கள்லாம் மீட்டேன்னு போராடினது எங்களோட விவசாயிகள். இன்னும் எங்களோட டெல்டா மாவட்டத்தை குறி வைக்கிறாங்க. ஏன்? ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இருந்தது புதுக்கோட்டை, இன்னைக்கு புதுக்கோட்டையில் நெடுவாசல் சுத்தின அத்தனை கிராமம். அப்ப எங்களோட டெல்டா மாவட்டத்தை அழிச்சிட்டா நாங்க காவேரியில் தண்ணி கேட்க மாட்டோம்ல. என்ன திட்டமா? நீங்க காவேரியில் எங்க மேகதூத்து அணை கட்டுவோன்றது ஒரு பக்கம் காவேரியில் பிரச்சனை, இன்னொரு பக்கம் அங்க பவானிக்கு குறுக்க அணை கட்டுன்றாங்க. கேரள அரசு கடுக்கும் தடுப்பணை 6, அதை தட்டி கேட்பது 6ன்னு போய் நாங்கள் அங்கே போய் கோயம்புத்தூரில் போராடிட்டு வந்தோம். அதுக்கெல்லாம் இங்கே மெட்ராஸில் சில பத்திரிகைகளை போட மாட்டாங்க செய்தி, 8 கால செய்தி. யாரு? தீபா கட்சி தொடங்கினாங்களாம். அது என்னையா கட்சி? கட்சியே இல்லை, பேரவை. என் பேரை வைங்கிறது ஒரு பேரவை. அதுக்கு தலைப்பு செய்தி, இனிப்பு செய்தி, 8 காலம் செய்தி. அதில் பெரிய வேடிக்கை என்னன்னா, எம்ஜிஆர், அதை பாருங்க, எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை. எம்ஜிஆரோட அம்மா சத்யா, எம்ஜிஆரோட அம்மா செல்வி ஜெயலலிதா அம்மாவா? எம்ஜிஆர் ஒருவேளை அப்படி இல்லைன்னா எம்ஜிஆர் அம்மா தீபாவா? இதெல்லாம் யாரா கேட்பீங்களா? அதுக்கு செய்தி. இப்ப அவர் வீட்டு வாசலில் கூட்டம் குறைந்து விட்டது. என்ன சினிமா படமாயா? கலெக்ஷன் குறைஞ்சிருச்சுன்னு. அப்ப கலெக்ஷன் குறைஞ்சிருச்சு, கூட்டம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப இந்த நாட்டில் யாருக்கு வேணாலும் 8 கால செய்தி. ஆனா ஒரு காவேரி பவானி ஆத்து குறுக்க தடுப்பணை கட்டுறாங்க 6, அதை தட்டி கேட்பது யாருன்னு போய் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல ஒரு தமிழனா தமிழ் உணர்வோட பேச, எனக்கு போட வேண்டாம், என்ன மறைச்சாலும் ஆண்டவன் முன்னெல்லாம் ஆண்டவனர்லாம் நல்ல வேலை இந்த சோசியல் மீடியான்னு ஒன்று வந்துருச்சு. போரும் சோசியல் மீடியாவிலையாவது இது பதிவாகணும்னு தான் நான் பதிவு பண்ணுறேன். போடுற தொலைக்காட்சிக்காரங்களுக்கு நன்றி, போடுற பத்திரிகை துறை நண்பர்களுக்கு நன்றி. போடாதவர்களை பற்றி நான் வருத்தப்படுற இடத்துல இல்லை, போட்டவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற இடத்துல இருக்கேன்.